ஹாய் எவ்ரிவன், ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வெறும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு இந்த லட்டு நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இது வந்து வறுத்த ரவை. இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பால் மாதிரி உருட்டினா வரணும், வடை மாதிரி தட்டினா வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த பால் ரவை கலந்து வச்சோம்ல, அது வந்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு இப்படி திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. ரவை வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக ஓரளவுக்கு அழுத்தமானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பவுடர் வந்து அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இந்த ரவை எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது சூடாக இருக்கும் போதே அரைச்சி எடுத்துடணும். ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொரப்பாக இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு ஒரு கடையில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது கூட வந்துட்டு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க ரவை கூட சர்க்கரை பவுடர் ஃபஸ்ட்டு கலந்து அந்த சூடோடையே வந்து நல்லா வந்து கலந்துடலாம். கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸு அந்த நெய் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி ஒரு ஃபோர்க்கால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டுவாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நெய், எண்ணெய் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக லட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ரவா லட்டு ரெடி. ஜென்ரலாக ரவா லட்டு பண்ணும்போது நம்ம வந்து நிறைய நெய் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.